பிஹைண்ட் மீ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நூறுசாமின்னு ஒரு படம். என்ன இவ்வளவு லேட்டா வந்து நான் சொல்றேன்னு பாக்குறீங்களா? அந்த அளவுக்கு என்ன பாதிச்சிருக்கு. நல்ல படம். ஒரு 20 வயசுல கல்யாணம் பண்ணிடுறோம். 22, 23 வயசுல 2 குழந்தைங்களை பெத்துடுறோம். அதுக்கப்புறம் புருஷன் செத்து போறான். அவன் செத்துட்டான். ஆனா அந்த பெண் ஆசைகள் இருக்கு. அவ தன்னுடைய ஆசைகளை அடக்கிக்கிட்டு இருந்தாலும் சமூகம் சும்மா இருக்க மாட்டேது. ராத்திரில போயிட்டு கதவை தட்டுறது, ஏதோ கடன் சொல்லி யார்கிட்டயே போய் கேட்டியாம, உனக்கு என்ன கடன் சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன், என்னை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நேரடியா அந்த வீட்டுக்குள்ள நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னுடைய பிரச்சனையை நான் தீர்க்கிறேன்னு வரமாட்டேன். பயந்துகிட்டு இந்த சமூகம் எப்படி ஆண்கள் இருக்காங்க பாருங்க, பயந்துகிட்டு குரல் மட்டும் கொடுக்கறது, பணத்தை வைக்கிறது, இப்படி சீண்டல்கள்லாம் வருது. அந்த பெண் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்குங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு அழகா. அதே மாதிரி ஒருத்தன் கேட்கறான், என்ன யாரையாவது வச்சுக்கலாம்ல, இதை பண்ணிக்கலாம்ல அப்படின்னு போது அந்த பெண் துணிஞ்சு சொல்றா, ஏன் தாலியை கட்டிக்கிட்டு நான் விருப்பப்பட்ட பகிரங்கமா தாலியை கட்டிட்டு நான் வாழ்வேன்னு சொல்றதை கேட்டுட்டு ஒரு ஆசிரியர் உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கான்னா, அப்பா அவர் சொல்லுவார், எல்லா ஆசைகளும் இருக்கு, எல்லாத்தையும் மறந்துதான் நாங்க வாழ வேண்டி இருக்குது. அதாவது ஒரு செருப்பா இருந்தா இன்னொரு செருப்பையும் தூக்கி போட வேண்டியிருக்கு. தண்டனை நல்லா இருக்க செருப்புக்கும் தான், ஆனா நாங்க செருப்பு மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்லப்படுற வசனங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பையன் வளர்ந்துடுறாங்க, 2 பசங்க காலேஜுக்கு போறாங்க. அந்த ஆசிரியர் இந்த விஷயத்த உங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குப்பா, அவங்களுக்கு ஏதோ ஒரு மறுமணம் செஞ்சு வைக்க கூடாதான்னா அவன் ஏத்துக்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு அவனுடைய ஒரு தோழி, அதாவது அவங்க ஒரு சர்ச்சில் இருக்க நன், அவங்க சொல்றாங்க, ஏடா உங்க அம்மா சின்ன வயசுதான், அவங்களுக்கும் ஆசாபாசங்கள் இருக்குமோன்னு உணர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் முயற்சி எடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தன்னுடைய தாய்க்குன்னு அவன் தம்பியையும் காம்ப்ரமைஸ் பண்ணி பண்றாங்க. ஆனா சமூகம் ஒத்துக்கவே மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன 2வது கல்யாணம்னு இந்த சமூகம். ஆனா சட்டம் எப்போ வந்துடுச்சு, பெண்கள் மறுமணம் செய்து கொள்ளலாம், தவறு இல்லைன்னு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அதை சமூகம் ஏத்துக்கல. கூட பிறந்த அண்ணனே கொல்லணும்னு முயற்சி பண்றோம். இதெல்லாம் மீறி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, உங்க அம்மாவுக்கு நீ கல்யாணம் பண்ணி புரட்சி பண்ணுவேன், நாங்க வேலை வெட்டி விட்டுட்டு பாதுகாப்பு கொடுக்கணுமா. சட்டமே நக்கல் பண்ணுது, கிண்டல் பண்ணுது. பாதுகாக்க வேண்டியது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டர். இந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதெல்லாம் மீறி எப்படி தன்னுடைய தாய்க்கு 2 மகன்களும் சேர்ந்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்கன்றதுதான் இந்த படத்துல. நான் எத்தனையோ படம் பார்த்திருக்கேன் விஜய் ஆண்டனியோட படங்கள். இந்த படத்துல விஜய் ஆண்டனியோடைய நடிப்பு ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த பெரிய பையனா நடிச்ச பையன் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த அம்மா ஒரு விதவையின் மனக்குமர்கள், அவர்களுக்குள்ளேயும் சில ஆசைகள் இருக்கும், அந்த ஆசையை வெளியே காட்ட முடியாம துடிக்கிறது, இதெல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. சசி சார் எப்பவுமே ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டின்னு ஒரு படம் பண்ணாலும் நல்ல படம் கொடுக்கக்கூடியவர். எனக்கு இப்ப இந்த ஆதங்கம் எதுக்கு இதை நான் இந்த பதிவு போட்டிருக்கேன்னா, இந்த மாதிரி படங்கள்லாம் ஜனங்க பார்க்கணும். அப்பதான் படம் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து நல்ல கதைகள் பண்ணணும்னு பார்ப்பாங்க. இந்த படம் எல்லாம் ஓட மாட்டுது. என்ன பண்ணுவாங்க, இந்த படத்தை ஓட வச்சிருக்கணும். சில படம் எல்லாம் ஒண்ணுமே புரியல, என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல, ஆனா அதுல ஹீரோக்கள் நடிக்கிறாங்கன்னு படம் ஓடுது.